வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மறந்துட்டேனா மூன்றாம் பர கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்றியா? ஃபகத் ஃபாசில் வடிவேல் நடிப்புல வெளியான மாரிசன் படம் டக்குன்னு பெருசா யாருக்கும் பிரபலமாகாம இந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க. பிளாங்க் மைண்டோட தான் இந்த படம் பார்க்க போனாங்க. ஆனால் படம் பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சிம்பிளாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் ரொம்ப சின்ன ஒரு ஃபீல் குட்டாகவும் இருந்துச்சுங்க. முக்கியமாக வடிவேலுங்கிற அந்த ஒரு நடிகர் இருக்கார்ல, அந்த நடிகர் தெரியவே இல்லை. ஏன்னா அந்த கதாபாத்திரம் வேலு அப்படிங்கிறதான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நடிப்பு அந்த மாதிரி, காஸ்டியூம் அந்த மாதிரி, பிஹேவியர் அந்த மாதிரி. திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அங்கேயே போறேன். ஃபகத் ஃபாசில் ரொம்ப துருன்னு இருக்காருங்க. வில்லன் கதாபாத்திரம் பண்றாரு, ரொம்ப எமோஷனலா பண்றாரு, நல்லவரா பண்றாரு, கெட்டவரா பண்றாரு. இந்த மாதிரி திருடன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றாரு. ரொம்ப யதார்த்தமாகவும் நிஜ வாழ்க்கையில ஒரு திருடன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மை நடிச்சாரு இந்த ஃபகத் ஃபாசில். 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் லீட் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் 34 நிமிஷம் ஓடக்கூடிய படத்தில் இந்த 2 பேர் மட்டும்தான் 78% இந்த ஸ்க்ரீனை ஆக்குபை பண்ணுறாங்க. அப்போ ஒரே மூஞ்சியை 2 மூஞ்சியை பார்க்க நமக்கு சலிப்பு தானே தட்டும். சலிப்பை தட்டலைங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது வடிவேலு, ஃபகத் ஃபாசில். அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது மெய்யழகன் கார்த்தியும் அரவிந்த் ஞாபகம் வந்தாங்க. அந்த மாதிரி தான் இருக்குமோ. ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் வந்துருச்சு, எதுக்கு மறுபடியும் இந்த படம் வருது, செட் ஆகுமா நினச்சோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட, நல்ல பாண்டிங்கோட அந்த ட்ராவல் பண்ணுவாங்க. ரோட்லேயே போகும், பைக்லேயே போகும், நம்மளும் அப்படி சேர்ந்து மிதந்து போகிற மாதிரியே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்டர்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும். நமக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு, டக்குன்னு ஏதோ ஒரு மாதிரி ஒன்று போதே, நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. வாழ்க்கைன்னா ஜாலியாக இருக்கணுமா வேணாம், இருக்கணுமா வேணாம். இந்த பசங்க ஒரு மீம்லாம் போட்டாங்கல்ல ட்ரெய்லர் கட் பண்ணி, அதாவது மெய்யழகன் படத்தை த்ரில்லர் ஜானர்ல எடுத்தா எப்படி இருக்குன்ட்டு ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதை அப்படி உண்மையாக எடுத்துட்டாரு இந்த படத்தோட டேரக்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மெய்யழகன் மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலாக ஜானரே மாற்றிட்டாருங்க டேரக்டர். அந்த மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக ஃபகத் ஃபாசில் நடிப்புலாம் சின்ன ஹியூமர் தான் ரொம்ப ரசிக்கத்தன்மையாகவும் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. வடிவேலும் ஃபகத்துக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா படத்தில் இருக்கிறது 2 பேர், முக்கியமாக இவங்க மட்டும்தான். இவங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் மட்டும்தான் படத்தை உட்காந்து நம்ம பார்ப்போம். அதில் ரொம்ப சூப்பராகவும் செம்மையாக வேலை வாங்கியிருந்தார் 2 பேர்த்துக்கிட்டையுமே. வடிவேலு காமெடியில் பெருசாக ரீசெண்ட் டைமில் கிளிக் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கேரக்டரில் பக்காவாக செட் ஆகிருக்காரு. ரொம்ப நேரமாக ஒரே கியரில் போகிற போல் இருக்கேன், கொஞ்சம் கியரை தான் மாற்றுவேன். படத்தில் வடிவேல் இருக்காரு, வடிவேல் காமெடி பண்ணல. ஆனால் சின்ன ரியாக்ஷன் காமெடியாக இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் ஹியூமரில் பட்டை கிளப்பிட்டாருங்க. 4-5 சீன்லாம் நமக்கே செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஒரு சீனில் என்னப்பா வேலை பார்க்குறேன்னு ஒரு கேரக்டர் கேட்கும், அதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, வேற மாதிரி இருக்குங்க. இந்த படத்தை நீங்கள் பிளாங்க் மைண்டோட எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சும்மா தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடையும் ஃபுல்ஃபில்லோடையும் செம்ம படமாக இருக்குல்ல அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில். இதெல்லாம் டக்குன்னு தோணுச்சு பட்னு சொல்லிட்டேன். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஐயா அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது.